ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கு 4 தலைகள் இருந்தது மட்டுமல்ல, 5. ஆம், 5வது தலை. அவர் படைப்பின் கடவுள். அவரிடம் அறிவிருந்தது, சக்தி இருந்தது. ஆனால் அகம்பாவமும் வளர ஆரம்பித்தது. நான் தான் உயர்ந்தவன். அந்த எண்ணம் அவரது 5வது தலையில் பிறந்தது. ஒரு நாள் சிவபெருமான் முன் அவர் பேசினார். அந்த தலை சிவனை கூட சவால் செய்தது. அடுத்த நொடி அமைதி உடைந்தது. சிவன் கோபமாகவில்லை, ஆனால் தீர்மானித்தார். ஒரே நொடியில் அந்த 5வது தலையை வெட்டினார். வானம் நடுங்கியது. ஆனால் அதிலேயே கதை முடியவில்லை. பிரம்மஹத்யா தோஷம் சிவனை தொடர்ந்தது. அந்த வெட்டப்பட்ட தலை அவரது கையில் ஒட்டிக்கொண்டது. அவர் எங்கு சென்றாலும் அது நீங்கவில்லை. அவர் பிச்சைக்காரராக பூமியில் அலைய வேண்டியிருந்தது. ஏனெனில் இறைவன் கூட காரியத்தின் விளைவிலிருந்து தப்ப மாட்டார். இறுதியில் காசியில் அவர் விடுதலை பெற்றார். அந்த நாள் முதல் அவர் பிக்ஷாடனர் என அழைக்கப்பட்டார். இப்படிப்பட்ட பக்தி உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமா? கீழே கமெண்டில் ஓம் நம சிவாய என்று பதிவு செய்யுங்கள்.